டிவியோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் தாயங்கள் 2020ஆம் ஆண்டு பரீட்சை எடுக்கும் மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான பாடம் தாயங்கள். ரைட், இந்த பாடத்தை நாங்கள் பார்ப்போம். தாயம்ன்றது ஒரு எண்களின் செவ்வக வடிவ ஒழுங்கு, அதுதான் தாயம். ஒரு எண்களின் செவ்வக வடிவ ஒழுங்கு தான் தாயம். சரி, இங்கே பாருங்க, இந்த இதில் காட்டப்பட்டிருக்கு. இது இருக்கா, கவனிங்க பிள்ளைகளே, இதில் காட்டப்பட்டிருக்கு. இந்த இதுக்கு இருக்கிற ஒவ்வொன்றையும் சொல்கிறது மூலகங்கள். இந்த A11 என்றதின் கருத்து முதலாவது ரோவில் முதலாவது குலத்தில் இருக்கிற மூலகம். A12 முதலாவது ரோவில் ரெண்டாவது குலத்தில் இருக்கிற மூலகம். இப்படியே போகுது. அப்போ இதில் M ரோ இருக்குது, N குலம் இருக்குது. சரிதான்? M நிடைகளும் N நிழல்களும் இருக்குது. அப்போ இந்த தாயத்தை சொல்கிறது சரிதான் M/N வரிசையை உடைய தாயம், அல்லது அந்த தாயத்தின் பருமன் அல்லது அந்த தாயத்தின் வடிவம் M/N. இதுதான் இந்த தாயத்தின் வடிவம். சரியா? ரைட். இந்த இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், இந்த தாயத்தை எழுதிக்க இப்படி ஒரு பிராக்கெட் போடலாம், அல்லது இதில் எழுதின மாதிரி பிராக்கெட் போட்டு நீங்கள் எழுதலாம். இது தாயத்தை எழுதுகிற அந்த வடிவம். மற்றது பிள்ளைகளே, இந்த தாயத்தை 5வது ரோவில் Jவது குலத்தில் இருக்கிற மூலகத்தால் நீங்கள் இப்படி எழுதலாம், AIJ. சரிதான்? இது அந்த தாயத்தின் வரிசை M/N. இப்படி நீங்கள் இந்த தாயத்தை எழுதலாம். சரியா? ரைட். இந்த தாயம் எழுதேக்கு அந்த மூலகங்களுக்கு இடையில் இந்த கொமா, சரிதான், அந்த காற்புள்ளி போடுற வழக்கம் இல்லை. அப்படி போடக்கூடாது. ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டு எழுதினா சரி. இப்போ மூலகங்கள் எழுதேக்க சின்ன ஸ்பேஸ் விட்டு எழுதினீங்களா சரி. சரியா? ரைட். அடுத்ததா, இப்போ எங்களோட இணைந்த கணித பாடத்தை பொறுத்தளவில் மெய்யெண்களில் மூலகங்களாக கொண்ட தாயங்கள் தான் எங்களோட சிலபஸில் இருக்குது. சிக்கல் எண்களை மூலகங்களாக கொண்ட தாயங்கள் எங்களோட சிலபஸில் இல்லை. அப்போ அதை நீங்கள் கவனிங்க பிள்ளைகளே. சரிதானே? ரைட். இந்த அடுத்ததை பாருங்க, ஒரு உதாரணம் பிள்ளைகளை. இந்த உதாரணத்தை ஒருக்கா பாருங்க. இந்த உதாரணம் சரி, இது வந்து வரிசை 3/2, வரிசை 3/2 ஐ உடைய ஒரு தாயம். அப்போ இதுகளெல்லாம் அந்த தாயத்தின் மூலகங்கள். இந்த தாயங்களை கேபிட்டல் லெட்டர்ஸால் நாங்கள் குறிப்போம். கேபிட்டல் A, கேபிட்டல் B. அந்த எலிமெண்ட்ஸ் மூலகங்களை ஸ்மால் லெட்டர்ஸால் நாங்கள் குறிப்போம். சரிதானே? ரைட். இப்போ இதில் பாருங்க, இந்த தாயம் ஏயில் சரிதானே பூச்சியமண்டது, இந்த பூச்சியமண்டது ரெண்டாவது நிரையிலும் முதலாவது நிரலிலும் உள்ள மூலகம். இந்த பூச்சியமன்றது ரெண்டாவது நிரலிலும் ரெண்டாவது நிரையிலும் முதலாவது நிரலிலும் உள்ள மூலகம். சரிதான்? இன்னும் ஒரு உதாரணம் தந்திருக்கு. B என்ற இன்னொரு தாயம். ഇതിൻ്റെ வரிசை 2/2, ഇതിൻ്റെ வரிசை 2/2. சரிதான்? இது பருமன் 2/2 உள்ள ஒரு தாயம். ரைட். தாயங்களின் வகைகள் இங்கே பாருங்க. நிடைத்தாயம் அல்லது நிடைக்காவி. ஒரு நிடையை கொண்ட தாயம். உங்களுக்கு தெரியும், இந்த A என்ற தாயம்ண்டா
അതിൻ്റെ വരിസை m/n. இந்த எண் வந்து உண்டாயிருந்தா சரிதானே. இப்போ சரிதான், இங்கே கவனிங்க. இப்போ இந்த தாயத்தை பாருங்க, இந்த ஏண்ட தாயம் இது ஒரு ரோவையும் 2 குலத்தையும் கொண்டிருக்கு. அப்போ இங்கே இந்த எம் வந்து உண்டாயிருந்தா இந்த m/n தாயத்தை சொல்கிறது நிறைத்தாயம். ஒரு நிறையை கொண்டிருக்கோம், ஒரு ரோ இருக்கும், ஒரே ஒரு ரோவை மட்டும் கொண்ட தாயத்தை சொல்கிறது சரிதான் நிறைத்தாயம் அல்லது நிறைக்காவி. ஓகேயா? சரி, இதில் இன்னும் ஒரு உதாரணம் தந்திருக்கு. இதை பாருங்க, ஒரு நிறையையும் 3 நிரல்களையும் கொண்டிருக்கு. சரியா? அப்போ இது ஒரு நிறைத்தாயம். அடுத்ததா பாருங்க, நிரல் தாயம் அல்லது நிரல் காவி. முதல் சொன்ன மாதிரி இப்போ நிறைத்தாயம் என்ற ஒரே ஒரு நிறையை மட்டும் கொண்ட தாயம். அதே மாதிரி நிரல் காவி அல்லது நிரல் தாயம் என்றால் ஒரே ஒரு நிரலை மட்டும் கொண்டிருக்கணும். சரிதான். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த வரிசையை பார்த்தீங்களா 3/1. உங்களுக்கு தெரியும் a m/n. இதில் இந்த எண் வந்து உண்டாயிருக்கணும், ஒரே ஒரு நிரல் மட்டும் இருக்கணும். ஒரே ஒரு நிரல் மட்டும் இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்க அந்த தாயத்தை நிரல் தாயம் அல்லது நிரல் காவி. சரியா? இப்போ இதை பாருங்க, 2 ரோ இருக்குது, ஒரே ஒரு குலம் இருக்குது, 2/1. அப்போ இது ஒரு நிரல் தாயம், இதுவும் நிரல் தாயம். சரியா? சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற தாயம் சூனியத்தாயம் அல்லது பூச்சியத்தாயம். இப்போ ஒரு தாயத்தின் மூலகங்கள் எல்லாம் பூச்சியமெண்டா அதை நாங்கள் சொல்லுவோம் பூச்சியத்தாயம். இப்போ ஒரு தாயத்தின் எல்லா மூலகங்களும் பூச்சியமாக இருக்கும். சரிதான், ரைட். அப்போ இங்கே பாருங்க, இது 3/2 என்ற வரிசையில் உள்ள ஒரு பூச்சியத்தாயம். எல்லா மூலகங்களும் பூச்சியம். பூச்சியத்தாயத்தை இப்படி குறிக்கலாம். சரிதான், வேறு வேறு வரிசைகளில் இருக்கலாம் பூச்சியத்தாயம். இது 3/2, இது 2/2. அப்போ ஒரு தாயத்தில் இருக்கிற எல்லா மூலகங்களும் பூச்சியமெண்டா நாங்கள் சொல்லுவோம் அதை பூச்சியத்தாயம். சரியா? ரைட் ரைட். அடுத்ததாக பாருங்க, சமமான தாயங்கள். இப்போ 2 தாயங்கள் சமமெண்டா முதல்ல அதின் வரிசைகள் சமனாக இருக்கும், ஒரே வடிவத்தில் இருக்கும். அப்போ ஒன்று m/n, மற்றது p/q என்றா உங்களுக்கு தெரியணும், எம்மும் பியும் சமனாக இருக்கணும், என்னும் கியூவும் சமனாக இருக்கும். சரி, அப்போ ஒரே வரிசையில் இருக்கும். அடுத்தது ஒத்த மூலகங்கள் சமனாக இருக்கும். இப்போ இதில் 2வது ரோவில் 3வது குலத்தில் இருக்கிற மூலம் அங்கேயும் 2வது. நாங்கள் அடுத்ததாக சமமான தாயங்கள். இப்போ 2 தாயங்கள் சமமெண்டா முதல்ல அந்த 2 தாயங்களின் வரிசைகள் சமனாக இருக்கும். சரிதான். இப்போ a என்ற தாயத்தின் வரிசை m/n, a என்ற தாயத்தின் வரிசை m/n, b என்ற தாயத்தின் வரிசை p/q. இந்த 2 தாயங்களும் சமனண்டா ஒரே வரிசையில் இருக்கணும். அப்போ m pக்கு சமனாக இருக்கணும், n qக்கு சமனாக இருக்கும். இது முதலாவது விடயம். ரெண்டாவது ஒத்த மூலகங்கள் சமனாக இருக்கும். இப்போ உதாரணமாக a என்ற தாயத்தில் 2வது ரோவில் 3வது குலத்தில் இருக்கிற மூலகமும் அதே மாதிரி b என்ற தாயத்தில் 2வது ரோவில் 3வது குலத்தில் இருக்கிற மூலகத்து சமனாக இருக்கணும். இப்படி ஏயில் இருக்கிற மூலகங்கள் ஒத்த பியில் இருக்கிற மூலகங்களை சமனாக இருக்கும். அப்படி இருந்தால் 2 தாயங்களும் சமன். அப்போ இதிலே ஒரு சின்ன உதாரண கணக்கொண்டு தந்து கிடக்கு. இங்கே பாருங்க, உதாரணம் 5. இந்த 2 தாயங்களும் சமமாம்.
இதில் எக்ஸையும் வையையும் கேட்டுக்கிடாங்க. முதல்ல நாங்கள் பார்ப்போம் ரெண்டிൻ്റെ வரிசை சமனான், ரைட். அப்போ இது 2/3, இதுவும் 2/3. ஆகவே ரெண்டு தாயங்களின் வரிசைகள் சமன். இனி ஒத்த மூலகங்கள் சமனாக இருக்கணும். அப்போ ஏண்ட தாயத்தில் முதலாவது ரோவில் முதலாவது குலத்தில் இருக்கிற எக்ஸ் என்றது, பி என்ற தாயத்தில் முதலாவது ரோவில் முதலாவது குலத்தில் இருக்கிற -2க்கு சமனாக இருக்கும். அதே மாதிரி முதலாவது ரோவில் ரெண்டாவது குலத்தில் இருக்கிற y இஞ்சையும் முதலாவது ரோவில் ரெண்டாவது குலத்தில் இருக்கிற 1க்கு சமனாக இருக்கும். சரிதான், ரைட். மற்றதுகள் எல்லாம் சமனாக இருக்கு. சரிதான். அப்போ எக்ஸும் வையும் காண சொல்லி கேட்டுக்கிடாங்க. எக்ஸ் சய 2 y 1, ரைட். அடுத்ததாக தாயங்களின் கூட்டல். இப்போ எல்லா தாயங்களையும் கூட்டலாமா? இல்லை. அப்போ ரெண்டு தாயங்களை கூட்டுறதுக்கு முதல்ல அவ ஒரே வரிசையில் இருக்கும், அது முக்கியமான. அப்படி ஒரே வரிசையில் இருந்தால் தான் நாங்கள் ரெண்டு தாயங்களை கூட்டலாம். சரி, இப்போ ஏ என்ற தாயம் பி என்ற தாயம் ஒரே வரிசையில் இருக்குது. அப்போ எப்படி கூட்டுறேன்டா ஒத்த மூலகங்களை கூட்டி விட்டால் சரி. அப்போ இப்போ உதாரணமாக ஏ என்ற தாயத்தில் ரெண்டாவது ரோவில் மூன்றாவது குலத்தில் இருக்கிற மூலகமும் பி என்ற தாயத்தில் ரெண்டாவது ரோவில் மூன்றாவது குலத்தில் இருக்கிற மூலகத்தோட கூட்டுப்படும். இதே மாதிரி ஒத்த மூலகங்கள் எல்லாம் கூட்டுப்படும். சரிதான். அப்போ இங்கே பாருங்க, இதை இப்படி குறியீட்டில் இப்படி எழுதலாம். அப்போ ஏயில் ஐயாவது ரோவில் ஜேயாவது குலத்தில் இருக்கிற மூலகம், அங்கேயும் ஐயாவது ரோவில் ஜேயாவது குலத்தில் இருக்கிற மூலகத்தோட கூட்டுப்படும். குறியீட்டில் இப்படி எழுதலாம். சரியா? கூட்டினா பிறகும் திருப்பி அது அதே வரிசை m/n இருக்கும். அப்போ இதில் ஒரு உதாரணம் தந்திருக்கு. சரி, இந்த உதாரணம் 6. ரெண்டும் ஒரே வரிசையில் உள்ள தாயம். இது 2/3, இதுவும் 2/3. ரெண்டு தாயத்தையும் கூட்ட போகிறோம். இந்த 5ஐயும் சய 2ஐயும் கூட்டுவோம், ஒண்டையும் கூட்டுவோம். அப்படி சரிதானே? 5 சய 2 சரிதானே? 1 1 3 சய 3 2 4 சய 3ஓட சய 6 கூட்டுவோம், 9ஓட சைவரை கூட்டுவோம். கூட்டினா இப்படி ஒரு விட வரும். சரியா பிள்ளைகளே? ரைட். அடுத்தது தாயங்களின் கழித்தல். இப்போ இதுவும் தாயங்களின் கூட்டல் மாதிரி தான். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நம்பர்ஸ்லேயே இப்போ கூட்டல்ன்றது கழித்தல்ன்றது கூட்டலை வச்சு சொல்லலாம். 5ல் 4 கழிக்கிறத 5ஓட சய 4 கூட்டுறன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இங்கே தாயம். ஏ என்ற தாயத்திலிருந்து பி என்ற தாயத்தை கழிக்கிறன்றது ஏ என்ற தாயத்தோட சய பி என்ற தாயத்தை கூட்டுற மாதிரி. சரி, இங்கே கவனிங்க. அப்போ கழிக்கிறது என்னென்று வரையறுக்கிறோம்டா, முதல்ல அந்த ரெண்டு தாயங்களும் ஒரே வரிசையில் இருக்கும், கூட்டல் மாதிரி. ரெண்டு தாயங்களும் ஒரே வரிசையில் இருக்கும். ரெண்டாவது ஒத்த மூலகங்களை கூட்டணும். அதே மாதிரி இந்த ஒத்த மூலகங்களை கழிக்கணும். அப்போ கூட்டலுக்கு ஒத்த மூலகங்களை கூட்டணும், கழித்தலண்டா ஒத்த மூலகங்களை கழிக்கணும். சரி, இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் தந்திருக்கு. அப்போ 5ல் சய 2 கழிச்சா 7, 1ல் 1 கழிச்சா 0, 3ல் சய 3 கழிச்சா 6, 2ல் 4 கழிச்சா சய 2, சய 3ல் சய 6 கழிச்சா 3, 9ல் 0 கழிச்சா 9. அதான் எழுதிக்கிறாங்க. இது தாயங்களின் கழித்தல். சரி, அடுத்தது தாயம் ஒன்றை எண்ணியொன்றால் பெருக்குதல். இப்போ 2a, 2ன்றது ஒரு எண்ணி, ஏன்றது ஒரு தாயம். 2a என்றா என்ன செய்கிறது? இப்போ இங்கே பாருங்க, ஏன்றது ஒரு தாயம், லெம்டான்றது ஒரு மெய்யன், அதான் எண்ணி. அப்போ லெம்டா ஏ இப்போ என்ன செய்யணுமெண்டா, இந்த தாயம் ஏயில் உள்ள எல்லா மூலகங்களையும்
லெம்டாவால் பெருக்கணும். அதான் குறியீட்டில் இப்படி எழுதிக்கிறார், லெம்டா ஏஐஜே m/n. சரி, இப்போ உதாரணமாக இங்கே பாருங்க, உதாரணம் 8 ஏ என்ற தாயம் தந்திருக்கு 2a. அப்போ எல்லா மூலகங்களையும் 2ஆல் பெருக்கணும். 2 பெருக்கினா 4, ஈர் 3 6, ஈர் 1 2, ஈர் 4 8, சய 2 6. அப்போ ஒரு எண்ணியால் பெருக்கிறண்டா அந்த எல்லா மூலகங்களையும் அந்த எண்ணியால் நீங்கள் பெருக்கணும். சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, இந்த தாயங்களின் கூட்டல், சரி, அந்த கழித்தல் மற்ற இந்த எண்ணியால் பெருக்கிற இதுகளின் பண்புகளை பற்றி நாங்கள் இதில் எழுதியிருக்கிறோம், குறிப்பண்டு போட்டு எழுதியிருக்கோம். சரி, இப்போ இது முதல் சொன்ன மாதிரி கழித்தலை நீங்கள் சரிதான், இப்போ 5 சய 3 5 சக சய 3 எழுதலாம். அதே மாதிரி தாயங்களின் கழித்தலையும் நீங்கள் ஏ சய பிய ஏ சக சய பி என்று எழுதலாம். மற்றது 2வது, இப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, இப்போ 5ஓட 3 கூட்டினா என்ன, 3ஓட 5 கூட்டினா என்ன, இல்லை மட்டும்தான். இப்போ இந்த பண்பை சொல்கிறது பரிவர்த்தனை விதி. அப்போ கூட்டல், எண்களில் கூட்டல் பரிவர்த்தனை விதிக்குட்பட்டது. ஆனால் கழித்தல் இந்த பரிவர்த்தனை விதியை திருப்தி செய்யாது. ஆனால் தாயங்களில் கூட்டல் பரிவர்த்தனை விதிக்குட்பட்டது. ஏ சக பி சமன் பி சக ஏ. அடுத்த 3வது இதை சொல்கிறது சேர்த்தி விதி. இப்போ இங்கே பாருங்க பிள்ளைகளே, 8 அரண 4 அரண 2. சரிதான். இப்போ இதை முதல் செய்தா 8 4ஆல் விரிப்போம். சரிதான், 8 4ஆல் விரிச்சிங்களண்டா பிள்ளைகள், சரிதான், 8 4ஆல் விரிச்சிங்களண்டா 2, 2 2ஆல் விரிச்சா 1. சரியா? ரைட். அப்போ இதே மாதிரி இதை முதல் செய்தால் இன்னும் வரும். இப்போ 8 அரண 4 அரண 2, 4 2ஆல் விரிச்சா 2, 8 2ஆல் விரிச்சா 4. அப்போ இந்த எண்களில் வகுத்தல் இந்த சேர்த்தி விதிக்கு உட்பட்டது இல்லை. அப்போ இதை முதல் செய்தால் வேற விட, இதை முதல் செய்தால் வேற விட. அப்போ எண்களில் வகுத்தல் சேர்த்தி விதிக்கு உட்பட்டது இல்லை. ஆனால் தாயங்களில் கூட்டல் சேர்த்தி விதிக்கு உட்பட்டது. எண்களில் கூட்டல் சேர்த்தி விதிக்கு உட்பட்டது. அப்போ தாயங்களின் கூட்டல் சேர்த்தி விதிக்கு உட்பட்டது. ஆகவே இந்த பிராக்கெட் தேவை. இதை நீங்கள் எந்த ஆர்டரில் நீங்கள் கூட்டலாம். சரி, மற்றது 4வது முடிவு. சரிதான். அப்போ இதில் முக்கியம் கூட்டேக்க ஒரே வரிசையில் இருக்கணும். சரிதான், அது முக்கியம். ரைட். ஏ என்ற தாயத்தோட பூச்சிய தாயத்தை கூட்டினால் அல்லது பூச்சிய தாயத்தோட ஏ என்ற தாயத்தை கூட்டினாலும் உங்களுக்கு என்ன வரும்? ஏ என்ற தாயம் வரும். சரியா? ரைட். இங்கே பாருங்க, அந்த ஒரு தாயத்தை எண்ணியால் பெருக்கிறார். இப்போ ஏயையும் பியையும் கூட்டி போட்டு அந்த தாயத்தை லெம்டாவால் பெருக்கிறோம். இது என்னத்துக்கு சமன்? இந்த உங்களுக்கு இந்த அந்த அடைப்பு நீக்கி பெருக்கிற மாதிரி லெம்டா ஏ ப்ளஸ் லெம்டா பி. சரி, தாயங்களில் எண்ணியால் இப்படி பெருக்கலாம், லெம்டா ஏ ப்ளஸ் லெம்டா பி. அதே மாதிரி லெம்டா ப்ளஸ் மியூ இன்டு ஏ, லெம்டாவும் மியூவும் எண்ணி. சரிதான். அப்போ என்னென்ன பெருக்கலாம்? லெம்டா ஏ ப்ளஸ் மியூ ஏ, லெம்டா ஏ ப்ளஸ் மியூ ஏ. சரிதான். அடுத்தது இந்த ஏ சக சி சமன் பி சக சி என்றா இந்த நம்பர்ஸில் நாங்கள் இப்படி சேர்னாங்க. இந்த சியை வெட்டி போட்டு ஏ சமன் பி என்று எழுதலாம். இப்படி தாயத்திலை நீங்கள் எழுதலாம். சரியா? ரைட். அடுத்ததை பார்ப்போம். தாயம் ஒன்றின் நிலை மாற்று தாயம், டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ஒரு தாயத்தின் நிலை மாற்று தாயம்.
சரி, இப்போ ஒரு தாயத்தின் நிறைகளை ஒத்த நிழல்களோட இடமாற்றம் செய்யக்க வார புதிய தாயம் அந்த முந்திய தாயத்தின் நிலை மாற்று தாயம் என்று சொல்கிறோம். சரிதான். இங்கே பாருங்க, இதில் ஒரு உதாரணம் கிடக்கு, அதுக்கு பிறகு இதுக்கு வருவோம். இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா, இந்த முதலாவது ரோவை 1 கொண்டு முதலாவது குலத்தில் போடுறேன். இங்கே பாருங்க, இந்த முதலாவது ரோவை கொண்டு இங்கே கொண்டு முதலாவது குலத்தில் கொண்டு போடுறேன். 2வது ரோ 2 கொண்டு 2வது குலத்தில் போடுறேன். 3வது ரோ 3 கொண்டு 3வது குலத்தில் போடுறேன். அப்போ நிலைகளை ஒத்த நிழல்களோட இடமாற்றம் செய்கிறதால கிடைக்கிற புதிய தாயத்தை சொல்கிறது அந்த முதலிருந்த தாயத்தின் நிலை மாற்று தாயம். சரியா? ரைட். அப்போ இங்கே என்ன நடக்குமெண்டா, இங்கே பாருங்க பிள்ளைகளு, சரிதானே, இந்த A13 என்றது முதலாவது ரோவில் 3வது குலத்தில் இருக்கிற மூலகம். இப்படி அதாவது நிலை மாற்று தாயத்தில் அது என்னவா வருமெண்டா, சரிதான், 3வது ரோவில் முதலாவது குலம் என்று வரும். இது மாறிவர், இது மாறிவர், இது மாறிவர். முதலாவது ரோவில் 3வது குலத்தில் இருக்கிற மூலகம் அங்கே நிலை மாற்று தாயத்தில் 3வது ரோவில் முதலாவது குலத்துக்கு போயிடும். சரிதான். இந்த நிலை மாற்று தாயத்தை ஏ டிரான்ஸ்போஸால் குறிக்கிறது. சரி, அதான் இங்கே போட்டு கிடக்கு. இங்கே பாருங்க, ஏ என்ற தாயம் ஏஐஜே. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஏஜேஐ. ஏனெண்டா 5வது ரோவில் ஜேயாவது குலத்தில் இருக்கிற மூலகம் ஏ டிரான்ஸ்போஸில் எங்கே போடும், ஜேயாவது ரோவில் 5வது குலத்துக்கு போடும். சரிதான். இந்த நிலை மாற்று தாயத்தை ஏ டிரான்ஸ்போஸ் ஏடி அல்லாட்டி ஏ டேஸ் இதால் நாங்கள் குறிக்கலாம். சரி, அடுத்ததான் நாங்கள் பிள்ளைகளே நிலை மாற்று தாயத்தின் பண்புகள். இப்போ இந்த பண்புகள் நிறுவல் தேவையில்லை, நேரடியாக சரி நீங்கள் வாய்ப்பு பார்க்கலாம். ஏதாவது ஒரு 2 தாயங்களை தந்துட்டு இந்த பண்புகளை சரியோண்டு பார்க்க சொல்லி உங்களுக்கு வாய்ப்பு பார்க்க சொல்லி கேட்கலாம். சரி, மற்றபடி ஜென்ரலான வச்சு கொண்டு நிறுவல் உங்களுக்கு தேவையில்லை. சரி, நிலை மாற்று தாயத்தின் பண்புகள். முதலாவது பண்பு ஏ டிரான்ஸ்போஸின் டிரான்ஸ்போஸ். இது உங்களுக்கு ஓரளவு உணரக்கூடியதாக இருக்கு. ஏனெண்டா முதல் தரம் சரிதான் நிலைகளையும் ஒத்த நிழல்களோட இடம் மாற்றி போட்டு திருப்பியும் அதை மாற்றி விட்டால் என்ன நடக்கும், பழைய தாயம் வந்துடும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸின் டிரான்ஸ்போஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இது ஏயா இருக்கும். சரியா? அப்போ இதுதான் முதலாவது, அது ஓரளவு உங்களுக்கு உணரக்கூடியதாகவே இருக்கு. அடுத்த 2வது 2 தாயங்களை கூட்டி போட்டு அதின் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறார். சரிதான். என்னத்துக்கு சமன்ண்டா தனித்தனிய டிரான்ஸ்போஸ் எடுத்து கூட்டுறதுக்கு சமன். இப்போ ஏ ப்ளஸ் பி முழுவதின் டிரான்ஸ்போஸ் என்னத்துக்கு சமன், ஏயின் டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பியின் டிரான்ஸ்போஸ். சரிதான். ரைட். இதே மாதிரி கழித்தலுக்கு உண்மை, இதே மாதிரி கழித்தலுக்கு உண்மை. சரிதான். கழிச்சு போட்டு வாரதாயத்தின் நிலை மாற்று தாயம் என்னத்துக்கு சமன், ஏயின் நிலை மாற்று தாயம் சய பியின் நிலை மாற்று தாயம். சரி, இந்த 4வது முடிவை பாருங்க. இப்போ உதாரணமாக 2A 2ன்றது ஒரு எண்ணி, இதின் டிரான்ஸ்போஸ் எடுத்தால் சரி இந்த 2 வெளியில் எடுத்து போட்டு ஏயின் டிரான்ஸ்போஸுக்கு சமன். இப்போ இது நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். ஏன் ஒரு எண்ணியால் ஒரு தாயத்தை பெருக்கிறன்றது எல்லா மூலகங்களையும் நீங்கள் பெருக்கணும். அப்போ எல்லா மூலகத்திலையும் 2 இருந்தால் அது நீங்கள் வெளியில் எடுக்கலாம் தானே. அப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்தா பிறகும் எல்லா மூலத்தை அந்த 2 மடங்கு இருக்கும், அதை நீங்கள் வெளியில் எடுக்கலாம். ஆகவே சரிதான், இந்த முடிவு உண்மையாக இருக்கும். 4வது. சரி, அடுத்ததாக
நாங்கள் பார்க்க போகிறது சதுரத்தாயம். இந்த பேர்லேயே இருக்கு. இப்போ இந்த சதுர வடிவமாக அந்த தாயம் இருந்தால் அதை சொல்கிறது சதுரத்தாயம். சதுர வடிவமாக இருக்கணுமெண்டா ஒரு தாயத்தின் நிரைகளின் எண்ணிக்கையும் நிரல்களின் எண்ணிக்கையும் சமனண்டா அந்த தாயத்தை சொல்லுவோம் சதுரத்தாயம். சரிதான். எம்மும் என்னும் சமனாக இருக்கும். எம்மும் என்னும் சமனண்டா அது சதுரத்தாயம். சரிதானே? ரைட். அப்போ நாங்கள் இதை சொல்லுவோம். இங்கே பாருங்க, இதில் நிரல்களின் எண்ணிக்கையும் எண், நிறைகளின் எண்ணிக்கையும் எண். அப்போ இதை சொல்கிறோம் வரிசை எண்ணில் உள்ள ஒரு சதுரத்தாயம். அப்போ இனி எண் பை எண்ணு சொல்லாமல் வரிசை எண்ணில் உள்ள ஒரு சதுரத்தாயம் என்று நாங்கள் சொல்லுவோம். சரிதான். இந்த மூலைவிட்டம் A11 A22 இங்கே பாருங்க, இந்த மூலைவிட்டம் இதை சொல்கிறது முந்துரு மூலைவிட்டம். A11 A22 A33 ANN. மற்ற இதையும் தெரிஞ்சு வச்சிருங்க பிள்ளைகளே. இப்போ இஞ்சால இருக்கிற எல்லாத்திலையும் இந்த ஐயை விட ஜே பெருசாக இருக்கு. ஐஜேயில் ஐயை விட ஜே பெருசாக இருக்கு. இஞ்சால இருக்கிற எல்லாத்திலையும் சரிதான் ஐ பெருசாக இருக்கு. ஐஜேயில் ஜேயை விட ஐ பெருசாக இருக்கு. சரியா பிள்ளைகள்? இந்த இடத்துல இருக்கிற எல்லா இடத்துலையும் ஐயும் ஜேயும் சமனாக இருக்கு. மூளை விட்டம் வழியே உள்ள மூலகங்களில் ஐயும் ஜேயும் சமனாக இருக்கும். இஞ்சால மேலே ஜே பெருசாக இருக்கும், கீழே ஐ பெருசாக இருக்கும். சரிதான். ரைட். இப்போ இது ஒரு உதாரணம் பாருங்க. ഇതിൻ്റെ வரிசை 2/2. அப்போ ஒரு சதுரத்தாயம். நிறைகளின் எண்ணிக்கையும் நிரல்களின் எண்ணிக்கையும் 2 தான். அப்போ ஒரு சதுரத்தாயம். இதை நாங்கள் சொல்லுவோம் வரிசை 2 உள்ள ஒரு சதுரத்தாயம். இதை பாருங்க 3/3 வரிசை 3 உள்ள ஒரு சதுரத்தாயம். சரியா பிள்ளைகளே? ரைட். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது சர்வ சமன்பாட்டு தாயம் அல்லது அலகு தாயம். இது ஒரு முக்கியமான தாயம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஓ யூனிட் மேட்ரிக்ஸ். சர்வ சமன்பாட்டு தாயம் அல்லது அலகு தாயம். இந்த ஒரு சதுரத்தாயம் இங்கே பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி சொல்கிறேன். பிறகு இந்த வரைவிலக்கணத்தை பார்ப்போம். இப்போ ஒரு சதுரத்தாயத்தில் இந்த மூலை விட்டத்தின் வழியே உள்ள மூலகங்கள் எல்லாம் உண்டாயிருக்கும். இந்த மூலை விட்டத்தின் வழியே இருக்கிற மூலகங்கள் எல்லாம் உண்டாயிருக்கும். அது சதுரத்தாயமாக இருக்கணும். மூலை விட்டத்தின் வழியே உள்ள மூலகங்கள் எல்லாம் உண்டாயிருக்கும். மற்றதெல்லாம் சைவராக இருக்கும். மற்ற மூலகங்கள் எல்லாம் சைவராக இருக்கும். இப்படி வரணும். மற்றெல்லாம் சைவராக இருக்கும். மற்றெல்லாம் சைவராக இருக்கும். அப்படி இருந்தால் அதை சொல்கிறது சர்வ சமன்பாட்டு தாயம். சரிதான். இதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். என்ன? ஏஐஐ உங்களுக்கு தெரியும். இப்போ தான் நாங்கள் சொன்னாங்க இந்த மூலை விட்டத்தின் வழியே உள்ள மூலகங்கள் ஐயும் ஜேயும் சமனாக இருக்கும். அப்போ ஏஐஐ உண்டாயிருக்கும். இந்த ஐயும் ஜேயும் சமன் இல்லாது ரெண்டா மேலே வரும் அல்லது கீழே வரும், அது பூஜ்ஜியமாக இருக்கும். சரிதான். ஐயும் ஜேயும் சமன் இல்லாட்டி ஏஐஜே பூஜ்ஜியமாக இருக்கும். சமனாக இருந்தால் உண்டாயிருக்கும். ஏஐஐ உண்டு. சரியா? அப்போ இதுக்கு 2 உதாரணம் தந்திருக்கு. மற்றது பிள்ளைகளே, இந்த சர்வ சமன்பாட்டு தாயத்தை இப்படி கேபிட்டல் ஐயால் குறிக்கலாம். இப்போ வரிசை எண்ணில் உள்ள சர்வ சமன்பாட்டு தாயத்தை ஐஎன்னால் குறிக்கலாம். இதை பாருங்க, மூலை விட்டத்தின் வழியே உண்டு கிடக்கு. இங்கே பாருங்க, உண்டு. மூலை விட்டத்தின் வழியே உண்டு, மற்றதெல்லாம் 0. சரி, சதுரத்தாயம் 2/2. இதை I2 என்று எழுதலாம். வரிசை 2 உள்ள ஒரு சர்வ சமன்பாட்டு தாயம். சரி, இதை பாருங்க. அடுத்த 3வது அதுவும் சரி, இங்கே எல்லாம் உண்டு பாருங்க. இதில் உண்டு
ஒன்று ஒன்று மற்றதெல்லாம் 0 3/3 சதுரத்தாயம் சரிதான். அப்போ இது வரிசை 3இல் உள்ள ஒரு சர்வ சமன்பாட்டு தாயம். இதை நாங்கள் I3ஆல் குறிக்கலாம். சரியா? ரைட். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் மூலை விட்ட தாயம். சரிதான். இப்போ இந்த குறியீடுகள் சில நேரம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி ஈஸியாக சொல்கிறேன். இப்போ ஒரு சதுரத்தாயத்தில் இந்த மூலை விட்டத்துக்கு மேலே இருக்கிற மூலகங்கள் எல்லாம் 0வாக இருக்கும், கீழே இருக்கிற மூலகங்களும் 0வாக இருக்கும். மூலை விட்டத்தின் வழியே உள்ள மூலகங்களை பற்றி நான் சொல்லல, ஒன்றும் சொல்லாட்டி கருத்து என்ன, அது 0வாக இருக்கலாம், 0 இல்லாமலும் இருக்கலாம். அப்போ மேத்ஸில் கவனம், நாங்கள் சொல்லாத ஒன்றை நீங்கள் ஒரு தரவு மாதிரி எடுக்கலாம். சரி, அப்போ மூலை விட்டத்துக்கு மேலே இருக்கிற மூலகங்களும் கீழே இருக்கிற மூலகங்களும் 0மாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் சரிதான், அது மூலை விட்ட தாயம். ஒரு பூச்சியத்தாயம், ஒரு சதுரத்தாயமாக இருக்கேக்க ஒரு பூச்சியத்தாயத்தை நாங்கள் ஒரு மூலை விட்ட தாயமாக சொல்லலாம். சரிதான். ரைட். அப்போ என்ன, நீங்கள் இப்படி பாருங்க, மூலை விட்டத்துக்கு மேலே இருக்கிற மூலகங்கள் 0மாக இருக்கொண்டு பாருங்க, அதே மாதிரி மூலை விட்டத்துக்கு கீழே இருக்கிற மூலகங்கள் 0மாக இருக்கொண்டு பாருங்க. மூலை விட்டத்தில் இருக்கிற மூலம் இன்னும் இருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு தேவை. அப்போ மூலை விட்டத்துக்கு மேலேயும் மூலை விட்டத்துக்கு கீழேயும் உள்ள மூலகங்கள் 0 அது மூலை விட்ட தாயம். சரி, ஒரு உதாரணம் போட்டு கிடக்குஞ்ச பாருங்க. இந்த மூலை விட்டத்துக்கு மேலேயும் 0 கீழேயும் 0, மூலை விட்டத்தில் 1 2 கிடக்கு. சரிதான். இங்கே பாருங்க, இந்த சர்வ சமன்பாட்டு தாயமும் ஒரு மூலை விட்ட தாயம்தான். சரிதான், அது நாங்கள் சிறப்பாக சர்வ சமன்பாட்டு தாயம் என்று சொல்கிறோம். சரிதான், இதுவும் ஒரு மூலை விட்ட தாயம்தான். சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற தாயம் மேல் முக்கோண தாயம். சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற தாயம் மேல் முக்கோண தாயம். இப்போ மேல் முக்கோண தாயம்ண்டா இந்த மூலை விட்டத்துக்கு கீழே உள்ள மூலகங்கள், இங்கே பாருங்க, இந்த உதாரணத்தை பார்த்துட்டு பிறகு இங்கே வாங்க. இந்த மூலை விட்டத்துக்கு கீழே உள்ள மூலகங்கள் எல்லாம் 0. அந்த மூலை விட்டத்துக்கு, இந்த முந்துரு மூலை விட்டத்துக்கு கீழே உள்ள மூலகங்கள் எல்லாம் 0. அப்போ ஏற்கனவே நான் சொன்னான், இந்த மூலை விட்டத்தின் வழியே ஐயும் ஜேயும் சமன். மூலை விட்டத்துக்கு கீழே ஐ ஜேயை விட பெருசு, மூலை விட்டத்துக்கு மேலே ஐயை விட ஜே பெருசு. அப்போ மூலை விட்டத்துக்கு கீழே, அதுதான் இங்கே சொல்லி கிடக்கு, ஐ ஜேயை விட பெருசாக இருக்கேக்க ஏஐஜே அண்டா கருத்து, அது மூலை விட்டத்துக்கு கீழே உள்ள மூலகங்களை பற்றி சொல்லுது. அப்போ எல்லாம் 0மாக இருந்தால் அந்த சதுரத்தாயத்தை சொல்கிறோம். சரிதான், மேல் முக்கோணத்தாயம். முக்கோணம் என்று வந்தாலே சரிதான், மூலை விட்டம் எதுக்கு வரும், சதுரத்தாயத்துக்கு தான். மூலை விட்டத்தை பற்றியே கதைக்கலாம். சரி, ஒரு சதுரத்தாயத்தில் மூலை விட்டத்துக்கு கீழே உள்ள மூலகங்கள் 0 இப்போ பாருங்க, மேலே ஒரு முக்கோணி மாதிரி வருது, மேல் முக்கோணத்தாயம் என்று நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது கீழ் முக்கோணத்தாயம். இதே மாதிரி ஒரு சதுரத்தாயத்தில் மூலை விட்டத்திற்கு மேலே உள்ள மூலகங்கள் எல்லாம் 0 ஒரு சதுரத்தாயத்தில் மூலை விட்டத்திற்கு மேலே உள்ள மூலகங்கள் எல்லாம் 0 ஏற்கனவே நான் சொன்னேன், மூலை விட்டத்துக்கு மேலே இருக்கிற மூலகங்களுக்கு ஜே பெருசாக இருக்கும், ஐயை விட ஜே பெருசாக இருக்கும். அப்போ ஐயை விட ஜே பெருசாக இருக்கேக்க ஏஐஜே எல்லாம் 0. சரி, ரெண்டா கருத்து மூலை விட்டத்துக்கு மேலே உள்ள மூலகங்களை குறிக்குது. அப்படி 0மாக இருந்தால் அந்த சதுரத்தாயத்தை சொல்கிறது கீழ் முக்கோணத்தாயம். இங்கே பாருங்க, கீழே ஒரு முக்கோண வடிவம் கிடக்கு. சரியா? ரைட். அடுத்த ஒரு தாயம் எண்ணித்தாயம். அப்போ எண்ணித்தாயம்ண்டா என்னண்டா, இந்த மூலை விட்டத்திற்கும் மேலேயும்
மூலை விட்டத்துக்கு கீழேயும் உள்ள மூலகங்கள் பூஜ்ஜியமாக இருக்கும். இந்த மூலை விட்டத்தின் வழியே உள்ள மூலகங்கள் சமனாக இருக்கும். சரிதான். அப்போ இந்த மேத்ஸில் கவனம், சமனாக இருக்கணுமென்ற கருத்து பூஜ்ஜியமும் சமன்தான். சரிதான். அப்போ பூஜ்ஜியமாகவும் இருக்கலாம். சரிண்ணா, பூஜ்ஜியமாக கட்டாயம் இருக்கணுமென்றும் இல்லை, பூஜ்ஜியமாகவும் இருக்கலாம். சரி, அப்போ இங்கே பாருங்க, ஒரு சதுரத்தாயத்தில் மூலை விட்டத்திற்கு மேலே உள்ள மூலகங்கள் பூஜ்ஜியம், எல்லா மூலகங்களும் பூஜ்ஜியம். மூலை விட்டத்துக்கு கீழையும் எல்லா மூலகங்களும் பூஜ்ஜியம். மூலை விட்டத்தின் வழியே உள்ள மூலகங்கள் சமனாக இருக்கும். இங்கே பாருங்க, 3 3 3. இது ஒரு எண்ணித்தாயம், ஸ்கேலர் மேட்ரிக்ஸ். ரைட். இந்த தாயம் மிக இலகுவான பாடம். இப்போ இதில் இந்த கூட, இந்த கேள்வியல் கூட வாரது பெருக்கலோடான் கூட வாரது. ஏனென்றால் கூட்டல் எல்லாம் மிக இலகுவான, சும்மா 2 இந்த ஒத்த மூலகங்களை கூட்டி விட்டால் சரிதானே. கழித்தலும் அதே மாதிரி. ஒரு எண்ணியால் தாயத்தை பெருக்கிறது, எல்லா மூலகங்களையும் பெருக்கி விட்டால் சரி. இந்த பெருக்கல் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசம். இப்போ பெரும்பாலான கேள்வியில் இந்த பெருக்கலோடான் வரும். சரி, இந்த குறியீடுகள் பார்க்க சில நேரம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த நம்பர்ஸில் செய்ய சரிதான். இப்போ 2/3 சரிதான், அங்கே 3/2 அப்படி 2 தாயங்களை பெருக்க உங்களுக்கு அது ஈஸியாக விளாங்க. சரி, இப்போ முதல்ல நான் இப்போ கூட்டேக்க 2 தாயங்களை கூட்டேக்க சரிதான், 2ம் ஒரே வரிசையில் இருந்தால் தான் வரையறுக்கப்படும். சரிதான். கழிக்கேக்கம் அப்படித்தான் ஒரே வரிசையில் இருக்கும். பெருக்கேக்க எப்படி இருக்கணுமெண்டா இங்கே பாருங்கோ, இதே இருக்கா கவனிங்கோ. இந்த ஏ என்ற தாயம் அதிൻ്റെ வரிசை m/p, பி என்ற தாயத்திൻ്റെ வரிசை p/n. அப்போ ஏ என்ற தாயத்திൻ്റെ நிரல்களின் எண்ணிக்கையும் பி என்ற தாயத்திൻ്റെ நிரைகளின் எண்ணிக்கைக்கு சமனாக இருந்தால் தான் ஏபி என்ற பெருக்கம் வரையறுக்கப்படும். அப்போ இது பியில் முடிஞ்சால் இது பியில் தொடங்கும். m/p என்றால் p/n என்று வரும். இஞ்சால இன்னும் வரலாம். இதில் பியில் முடிஞ்சால் பியில் தொடங்கும் என்றால் தான் ஏபி என்ற தாயத்தின் பெருக்கல் வரையறுக்கப்படும். சரிதான். ரைட். அப்போ நாங்கள் இந்த ஜென்ரலாக வச்சு இதை பார்க்காம ஒரு உதாரணத்தில் வச்சு பார்க்க ஈஸியாக விளங்கும். பிறகு நீங்கள் ஜென்ரலாக வச்சு பார்க்கலாம். சரிதான். ரைட். இங்கே கவனிங்க, இதை பாருங்க, 2/3 இங்கே 3/2. அப்போ இது என்னத்தில் முடியுதோ அதில் அங்கே தொடங்குது. ஆகவே இந்த பெருக்கல் ஏபி என்ற பெருக்கல் வரையறுக்கப்பட்டிருக்கு. சரிதான். ஏ என்றது 2/3, பி என்றது 3/2. இந்த ரெண்டையும் பெருக்கினா பெருக்கி வார தாயத்திൻ്റെ வரிசை சரிதான். இப்போ சி என்ற போட்டோம்னா 2/2 இருக்கு. இந்த 2 இதில் வருது, இந்த 2 இதில் வருது. சரிதான். ஏ 2/3, பி 3/2 என்றா பெருக்கி வார தாயத்திൻ്റെ வரிசை 2/2 இருக்கும். சரியா. ரைட். இங்கே பாருங்க இந்த உதாரணம். சரிதான். அப்போ சி என்ற தாயத்திൻ്റെ வரிசை 2/2. அப்போ 4 மூலகங்கள் இருக்க போகுது. இந்த C11, இந்த C11 என்ற மூலகத்தை எப்படி காண்றேன்டா, இந்த C11 என்ற மூலகம், இந்த கவனிங்க பிள்ளைகள், C11 என்ற மூலகம் முதலாவது ரோவில் முதலாவது குலத்தில் இருக்கு. இஞ்ச முதலாவது ரோவெடுங்கும். சரி, இஞ்ச இந்த முதலாவது ரோவெடுங்கும். சரிதான். இஞ்ச முதலாவது ரோவெடுங்கும், இஞ்ச முதலாவது குலமெடுங்கும். திருப்பியும் சொல்கிறேன், இந்த C11 என்ற மூலகம் முதலாவது ரோவில் முதலாவது குலத்தில் இருக்கு. இஞ்ச முதலாவது ரோ எடுங்கோ, இஞ்ச முதலாவது குலம் எடுங்கோ. சரிதான். அங்கே முதல் இருக்கிற மூலகத்தை இங்கே முதலாவது இருக்கிற மூலம் 1 தர 6, 2 தர 8, 4 தர 9. சரிதான். 1 தர 6, இங்கே பாருங்க, 1 தர 6, 2 தர 8, 4 தர 9. அதை சுருக்கி பாருங்க, 58 பேர். சரி, C12 என்றா
முதலாவது ரோவில் சரிதானே, இது ஒரு அழிச்சு போட்டு தான் கவனிங்க பிள்ளைகளே. கவனிங்க பிள்ளைகளே, இந்த C12 இப்போ C12ன்றது முதலாவது ரோவில் ரெண்டாவது குலத்தில் இருக்கிற மூலகம். அப்போ இங்கே நாங்கள் முதலாவது ரோ எடுக்கணும். சரி பிள்ளைகளே, நாங்கள் ஏற்கனவே இந்த C11 எவ்வாறு பெருக்கினு பார்த்து நான் இப்போ C11ன்றது முதலாவது ரோவில் முதலாவது குலத்தில் இருக்குது. அப்போ இங்கே முதலாவது ரோவும் இங்கே முதலாவது குலமும் எடுத்து நாங்கள் பெருக்கி எப்படி C11 கண்டேன்னு சொன்னான். இதே மாதிரி C12 எப்படி காண்றேன்னு பார்ப்போம். C12ன்றது முதலாவது ரோவில் ரெண்டாவது குலத்தில் இருக்குது. அப்போ இங்கே முதலாவது ரோவையும் இங்கே ரெண்டாவது குலத்தையும் எடுப்போம். ஒத்த மூலகங்களை பெருக்குவோம். சரிதான், இங்கே முதலாவதாக இருக்கிறத அங்கே முதலாவதாக இருக்கிறதோட பெருக்குவோம். இங்கே ரெண்டாவதாக இருக்கிறத ரெண்டாவது இருக்கிறதோட பெருக்குவோம். மூன்றாவதாக இருக்கிறத மூன்றாவது இருக்கிறதோட பெருக்குவோம். 1 தர 3 இங்கே பாருங்க, 1 தர 3, 2 தர 1 சக 5 தர 4 தர சரி, இங்கே 1 தர 3, 2 தர 1, 4 தர 6, 4 தர 6. சரிதான், இங்கே முதலாவது ரோ அங்கே ரெண்டாவது குலம். முதலாவது எலிமெண்ட்டு அங்கே இருக்கிற அந்த முதலாவது எலிமெண்ட்டோட, ரெண்டாவது எலிமெண்ட்டை ரெண்டாவது எலிமெண்ட்டோட, மூன்றாவது எலிமெண்ட்டை மூன்றாவது எலிமெண்ட்டோட பெருக்கி கூட்டுங்க. அப்போ இப்படி கூட்டினா உங்களுக்கு 29 வருது. சரியா, இதே மாதிரி C21 அதே முறுக்கா பார்ப்போம். இதே ஒரு அழிச்சு போட்டு அதே முறுக்கா பார்ப்போம். சரி, இங்கே கவனிங்க பிள்ளைகளே, இந்த C21ன்றது ரெண்டாவது ரோவில் முதலாவது குலத்தில் இருக்கிற மூலகம். அப்போ இங்கே ரெண்டாவது ரோ எடுக்கணும், இங்கே முதலாவது குலம் எடுக்கணும். இங்கே முதலாவது மூலகத்தை இங்கே இருக்கிற முதலாவது மூலகத்தோட பெருக்குங்க. ரெண்டாவது மூலகத்தை ரெண்டாவது மூலகத்தோட பெருக்குங்க. மூன்றாவது மூலகத்தை மூன்றாவது மூலகத்தோட பெருக்குங்கோ. 3 தர 6, 5 தர 8, 7 தர 9. அதை பெருக்கி சுருக்கினா 121 வரும். இப்போ C21 121. சரி, இதே மாதிரி C22 எப்படி காண்றேன்னு பார்ப்போம். C22 சரி, இங்கே பாருங்க, இந்த C22ன்றது ரெண்டாவது ரோவில் ரெண்டாவது குலத்தில் இருக்கிற மூலகம். அப்போ இங்கே ரெண்டாவது ரோ இங்கே ரெண்டாவது குலம். முதலாவது மூலகத்தை அங்கே முதலாவது மூலகத்தோட பெருக்குங்க. ரெண்டாவது மூலகத்தை அங்கே இருக்கிற ரெண்டாவது மூலகத்தோட பெருக்குங்க. மூன்றாவது மூலகத்தை அங்கே இருக்கிற மூன்றாவது மூலகத்தோட பெருக்குங்கோ. 3 தர 3 இங்கே பாருங்க, 3 தர 3, 5 தர 1 சக 5 தர 1 சக 7 தர 6 சுருக்கினா 56 வரும். அப்போ C11 தெரியும். சரிதானே, 58 இதில் கொண்டே போடுங்க. C12 29, C21 121, C22 56. அப்போ கொண்டே போட்டால் உங்களுக்கு ஏபி என்ற அந்த பெருக்கம் வரும். இப்படித்தான் தாயங்களை பெருக்கிறது. சரியா, ரைட். இப்போ இதில் உங்களுக்கு பார்க்க தெரியுது, இப்போ ஏபி என்ற 2/3 3/2, அப்போ 2/2 வரும். இப்போ பிஏ என்றா என்ன வரும்? பி என்ற தாயத்தை ஏ என்ற தாயத்தால் பெருக்கினா என்ன வரும்? பி என்ற தாயம் 3/2, ஏ என்ற தாயம் 2/3. அப்போ பெருக்கி வாரது 3/3 இருக்கும். அதிൻ്റെ வரிசை 3/3 இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, ஏபி என்ற தாயம் 2/2, பிஏ என்ற தாயம் வரையறுக்கப்பட்டிருக்கு 3/3 இருக்கும். அப்போ ஏபியும் பிஏயும் சமனாக இருக்கணுமெண்டு இல்லை. சில நேரங்களில் சமனாக இருக்கலாம், பொதுவாக சமனாக இருக்கணுமெண்டு இல்லை.
சில நேரம் ஏபி வரையறுக்கப்படும், பிஏ வரையறுக்கப்படாது. சில நேரம் ரெண்டும் வரையறுக்கப்படும், ஆனால் சமனாக இருக்காது. சில நேரம் சமனாக வாரக்கு வாய்ப்பும் இருக்குது. சரியா? ரைட். இந்த பெருக்கலின் பண்புகள் நான் ஏற்கனவே சொன்னேன். மாணவர்களுக்கு இந்த தாயங்களை கூட்டுறதில் பிரச்சனை இருக்காது, பெருக்கிறதுல பிரச்சனை இருக்காது, கழிக்கிறதுல பிரச்சனை இருக்காது, எண்ணியால் பெருக்கிறதுல பிரச்சனை இருக்காது. அப்போ கொஞ்சம் சிக்கலாக, அது ஆகப்பெரிய சிக்கலில் கொஞ்சம் சிக்கலாக இருக்கிற விடயம் ரெண்டு தாயங்களை பெருக்கிறது தான். பெருக்கல் தெரிஞ்சால் இந்த தாயம்ன்ற பாடத்தை மாணவர்கள் மிக இலகுவாக செய்து போடுவீங்க. சரி, இங்கே கவனி. இந்த பெருக்கலின் பண்பு சரிதான். இந்த முதலாவது பண்பு ஏ இன்டு பிசி சமன் ஏபி இன்டு சி, அதாவது சேர்த்தி விதிக்கு உட்பட்ட. நீ எதை ரெண்டை சேர்க்கிறன்றதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏஐயும் பிஐயும் சேர்க்கலாம், பிஐயும் சிஐயும் சேர்க்கலாம். சரிதான். நீ பிஐயும் சிஐயும் பெருக்கி அதோட ஏஐ பெருக்கலாம், அல்லது ஏஐயும் பிஐயும் பெருக்கி அதோட பிறகு சிஐ பெருக்கலாம். எல்லாம் சமன் தான். ஆனால் ஓர்டரை மாற்றலாது, ஏபிசி என்ற ஓர்டரை மாற்றலாது. சரியா? அப்போ இது முதலாவது முடிவு. இப்போ இந்த பண்புகள் உங்களுக்கு நிறுவல் தேவையில்லை. சரிதான். கேள்விகளில் இந்த பண்புகளை நேரடியாக நீங்கள் பாவிக்கணும். சரிதான். இந்த பண்புகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிதான். கேள்விகள் வரைக்க நீங்கள் விரும்பின மாதிரி இந்த பண்புகளை பாவிக்கலாம். சரி, அடுத்தது இந்த லெம்டான்றது ஒரு எண்ணி. லெம்டா இன்டு ஏபி சமன் லெம்டா ஏ இன்டு பி சமன் ஏ இன்டு லெம்டா பி. இந்த லெம்டாவை கொண்டே எந்த தாயத்தோடையும் பெருக்கலாம். ஆனால் ஓர்டரை மாற்றலாது, ஏபியை பிஏ என்று மாற்றலாது. லெம்டாவை கொண்டே நீங்கள் எந்த தாயத்தோடையும் பெருக்கலாம். மற்றது சரி, நாங்கள் ஜென்ரலாக சொன்னாங்க ஏபியும் பிஏயும் சமனாக வராது. ஆனால் இங்கே சமனாக வருது எப்போ? ஏஐயும், ஐ என்றது உங்களுக்கு தெரியும், சர்வ சமன்பாட்டு தாயம். ஏஐயும் ஐஏயும் சமன். அது என்னத்துக்கு சமன்? ஏக்கு சமன். இப்போ உண்டு மாதிரி, இப்போ 10 உண்டால் பெருக்கினாலும் சரி, உண்டை 10ஆல் பெருக்கினாலும் உங்களுக்கு தெரியும் விட 10. அதே மாதிரி தான் இந்த அலகுத்தாயம். சரிதான். ஐ என்ற அலகுத்தாயம் ஏ தர ஐ சமன் ஐ தர ஏ சமன் ஏ. சரியா? ரைட். இது ஒரு முக்கியமான முடிவு. மற்றது இந்த இப்படி இந்த வளமையாக நீங்கள் இந்த அட்சரகணித கோவைகளை அடைப்பி நீக்கி சுருக்கிற மாதிரி இந்த தாயத்தையும் செய்யலாம். ஏ தர பி ப்ளஸ் சி சமன் ஏ தர பி சக ஏ தர சி. சரியா? ரைட். இப்போ இதே மாதிரி இந்த ஏயின் எம்மாம் அடுக்கு தர ஏயின் எண்ணாம் அடுக்கை நீங்கள் சேர்த்து ஏயின் எம் சக எண்ணாம் அடுக்கு இப்படி நீங்கள் எழுதலாம். இதை வேணுமெண்டா ஏயின் எண்ணாம் அடுக்கு இன்டு ஏயின் எம்மாம் அடுக்கண்டும் நீங்கள் எழுதலாம். இப்படியும் எழுதலாம். இது ஏயின் எண்ணாம் அடுக்கு இன்டு ஏயின் எம்மாம் அடுக்கண்டும் எழுதலாம். சரியா? ரைட். அடுத்த இது ஒரு முக்கியமான முடிவு. இந்த நிலை மாற்று தாயம் என்று பார்த்து நாங்கள் ஒரு தாயத்தின் நிறைகளை ஒத்த நிரல்களோட இடமாற்றம் செய்ய கிடைக்கிற தாயம் நிலை மாற்று தாயம். இந்த ரெண்டு தாயத்தை பெருக்கி போடு. இங்கே பாருங்க ஒரு கப்பிள்ளையில ஏபியின் டிரான்ஸ்போஸ், ஏபியின் டிரான்ஸ்போஸ் என்னத்துக்கு சமன்? பியின் டிரான்ஸ்போஸ். இது மாறி வரும். பியின் டிரான்ஸ்போஸ் இன்டு ஏயின் டிரான்ஸ்போஸ். இப்படி மாறி வரும். இது முக்கியமான முடிவு. மற்றதெல்லாம் ஓரளவு உங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கும். இதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற முடிவு. இதுகளை கொஞ்சம் கூட கவனம் எடுக்கணும். நீங்கள் மாறி வரும். பியின் டிரான்ஸ்போஸ் இன்டு ஏயின் டிரான்ஸ்போஸ். சரியா? ரைட். அப்போ இந்த முடிவுகள் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். இந்த சில நேரங்களில் இப்போ நம்பர்ஸில் நாங்கள் சில வேரியலை செய்வோம். இப்போ உதாரணமாக சரிதான், 5 தர 4 என்ன, 4 தர 5 என்ன, எல்லாம் உண்டு தான், எல்லாம் 20 தான். இந்த நம்பர்ஸில் இப்படியான வேலைகளை நாங்கள் செய்வோம். அப்படி நாங்கள் பழகிட்டோம். அப்படி தாயத்தில் பெருக்கலுக்கு நீங்கள் செய்யலாம். அப்போ அது சிலதுகள் தெரிஞ்சிருக்கும். அப்போ என்ன, ஏபி என்ற பெருக்கமும் பிஏ என்ற பெருக்கமும் சமனாக இருக்கணுமென்று இல்லை. சரிதான். சில சந்தர்ப்பங்களில் சமனாக வரலாம்,
அதை நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் ஏஐ சமன் ஐஏ சமன் ஏ அங்கே சமனா வந்திருக்கு. பொதுவாக சமனா வரணுமெண்டு இல்லை. சரிதான், ரைட். அப்போ இது முக்கியமான ஏபியும் பிஏயும் சமனாக இருக்கணுமெண்டு இல்லை. இது முதலாவது. மற்ற இந்த இப்படியெல்லாம் நாங்கள் செய்யறனால இப்போ 2x சமன் 2y என்றா நாங்கள் இந்த 2 வட்டி போட்டு சரிதான், இந்த 2 வட்டி போட்டு எக்ஸ் சமன் y என்று இப்படி எழுதி பழகினாங்க. நம்பர்ஸுகளில் இப்படி செய்த நாங்கள் 2 சைவருக்கு சமன் இல்லாட்டி எல்லாம் வட்டி போட்டு இப்படி எழுதினாங்க. இதே செய்க தாயத்துக்கு சரி வராது. சரியா, கவனம். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த ஏயை வட்டி போட்டு பி சமன் சி என்று எழுத பார்ப்பீங்க. அப்படி எழுத இயலாது. அதான் இங்கே இம்ப்ளைசன்ட்டு போட்டுட்டு அப்படி வெட்டி கிடக்கு. இங்கே கவனிங்க பிள்ளை, அப்படி வெட்டி கிடக்கு. அப்படி நீங்கள் எழுத இயலாது. சரியா, ரைட். அடுத்தது நீங்கள் இந்த நம்பர்ஸில் இப்படியான வேலை செய்வீங்க. இப்போ ஏபி பூஜ்ஜியம்ண்டா காரணிப்படுத்தல் எல்லாம் வாரது. நீங்கள் என்னென்று எழுதுவீங்கள், ஏ சமன் 0 அல்லது பி சமன் 0 என்று எழுதுவீங்கள். இதில் 3 கருத்து இருக்குது. ஏ 0 இருக்கலாம், பி 0 இருக்கலாம், 2ம் 0 இருக்கலாம். சரிதான், இப்படி தாயத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் நம்பர்ஸு பழகினீங்கள், அப்படி எழுத பார்ப்பீங்கள். அதுதான் இங்கே தந்திருக்கு. ஏபி 0 ஏ 0 அல்லது பி 0 என்று நீங்கள் எழுதலாம் தாயத்துக்கு. என்ற கருத்து என்ன, சரிதான், ஏ 0 இல்லை, பி 0 இல்லை, ஆனால் பெருக்கினா 0 வரக்கூடிய மாதிரி தாயங்கள் இருக்குது. சரிதான், ஏபி 0 நாங்கள் அது எழுதுகிற மாதிரி எழுதலாம். நம்பர்ஸில் செய்கிற மாதிரி ஏ 0 இருக்கும் அல்லது பி 0 இருக்கும் என்று எழுதலாம். ஏன், ஏ 0 இல்லை, சரிதான், பி 0 இல்லை, ஆனால் பெருக்கினா 0 வரக்கூடிய மாதிரி தாயங்களை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். சரியா, ரைட். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற தாயம் சரிதான், சமச்சீர் தாயம். இதை நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் இதை பார்ப்போம். சரியா பிள்ளைகளே, ரைட். நன்றி பிள்ளைகளே.